சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கனமழை காரணமாக புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் அரியலூரிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. திருவள்ளூர், விழுப்புரம், தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கடலூர், திருவாரூர், திருச்சி, ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. டிப்ளமா படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகளை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். மழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, சிதம்பரம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகிறது பெங்கல் புயல். புயல் சின்னம் நகரும் வேகம் மணிக்கு 13 கிலோமீட்டராக அதிகரிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை எச்சரிக்கை. திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். நேற்று போல் சென்னையில் இன்று மழை இருக்காது என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் எனவும் பதிவு. நாகையில் காலை முதல் பரவலாக மழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் 400க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. நாகை மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் முகாம்களுக்கு வர வேண்டும். மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஜானி டேம் வர்கீஸ் நியூஸ் 18 மூலம் வேண்டுகோள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக எங்களோட ரிலீஃப் கேம்ப்ஸில் வர வேணும் என்றால் அங்கே வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்டும் எங்களுக்கு தகவல் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாங்கள் கொடுத்துடுவோம் என்று உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மெரினாவில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் உள்வாங்கிய நிலையில் வெளியே தெரியும் பவளப்பாறைகள். விழுப்புரத்தில் மழைநீர் தேங்கியதால் 3000 ஏக்கர் உப்பளங்கள் சேதம். திருவாரூரில் 5500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் முதலமைச்சர் ஆலோசனை. மக்களை முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்ல அறிவுரை. சென்னையில் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கால்வாயில் தேங்கிய குப்பைகளை உடனடியாக அகற்ற உத்தரவு. சபரிமலை கோயில் 18ஆம் படி மீது நின்று ஐயப்பனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு காவல்துறையினர் குரூப் போட்டோ எடுத்த விவகாரம். கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் விசாரணைக்கு உத்தரவிட்ட ஏடிஜிபி. லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டிலிருந்து அமெரிக்க நீதித்துறையால் அதானி விடுவிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விளக்கம். மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடரும் இழுபறி. பீகார் மாடலை பின்பற்றி ஏக்நாத் ஷிண்டேவை மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என வலுக்கும் கருத்து. PAN 2.0 திட்டத்துக்காக புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. ஏற்கனவே உள்ள அட்டையையே பயன்படுத்தலாம் என மத்திய அரசு விளக்கம். வங்கதேசத்தில் தேச துரோக வழக்கில் இஸ்கான் அமைப்பின் பொதுச் செயலாளர் கைது. சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தல். திருவாரூர்
மாவட்டம் 5500 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், தற்போது அங்கு நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் கூறுகின்ற கருத்து என்ன? விவரங்கள். மோனிஷா, தமிழகத்துல அந்த பெங்கல் புயல் வலுப்பெற்றதை அடுத்து கடந்த 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்துல தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்துல திருவாரூர்ல 12 சென்டிமீட்டர் மழையளவும், அதே போன்று திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழையளவும், முத்துப்பேட்டையில் 9.5 சென்டிமீட்டர் மழையளவும், அதே போன்று மாவட்டம் முழுவதும் சுமார் 80 சென்டிமீட்டர் மழையளவு என்பது பெய்திருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கு கொக்கலாடி, அதே போல சேத்துப்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நெற்பயிர்கள் 80 நாட்களான இந்த சம்பா நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழைநீர்ல மூழ்க தொடங்கி இருக்கிறது. சுமார் அந்த பகுதிகளில் மட்டும் 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக அந்த நெற்பயிர்கள் அனைத்தும் மூழ்கி வருவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறார்கள். உடனடியாக அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதே போன்று திருவாரூர் அருகே கானூர், தென்ஓடாச்சேரி, அதே போன்று போகைப்பேரையூர், பல்வேறு பகுதிகளில் சுமார் மாவட்டம் முழுவதும் 5500 ஏக்கர் நெற்பயிர்கள், சம்பா நெற்பயிர்கள் தற்பொழுது மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. தற்பொழுது மீண்டும் திருவாரூர்ல கனமழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் அந்த மழைநீரை வடிவமைப்பதற்கு வடிகால் வசதி என்பது முற்றிலுமாக தூர்வாரப்படாத காரணத்தினால் மழைநீரை வடிவமைக்க முடியவில்லை. இதனால் எங்களுடைய நெற்பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கி இருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்து வருகிறார்கள். சம்பந்தப்பட்ட இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். குறிப்பாக வேளாண் துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து மழைநீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மழைநீரில் மூழ்கிய நெல்மணிகளை கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விவசாயிகள் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, அதே போன்று திருவாரூர், நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதனால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மீண்டும் மழைநீரில் மூழ்கும் என்ற அச்சத்தில் விவசாயிகள் இருந்து வருகிறார்கள். ஆகையால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வேளாண் துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். சீர்காழி சுற்றுவட்டார பாதையில் இரவில் சற்று மழை ஓய்ந்த நிலையில் தற்போது விட்டுவிட்டு மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, தற்போது அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அதாவது மோனிஷா, சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. அதிகாலையில் சற்று ஓய்ந்த மழை தற்போது மீண்டும் விட்டு விட்டு மழை பெய்து தொடங்கி இருக்குது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில மயிலாடுதுறை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் தற்போது விட்டு கனமழை தொடங்கியுள்ளது. சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், சட்நாதபுரம், கொள்ளிடம் உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளிலும், திருமலைவாசல், பழையார், பூம்புகார் உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் விட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று சாரல் மழையாக தொடங்கி மாலை 2 மணி நேரம் வரை கனமழை பெய்தது. இரவில் சற்று ஓய்ந்த மழை காலை இருந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. சீர்காழி மற்றும் கொள்ளிடம் பகுதியில் இன்று காலை 6:30 மணி மழை அளவு 10 சென்டிமீட்டர் மழை அளவு சீர்காழி மற்றும் கொள்ளிடம் பகுதியில் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீர்காழி கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாகவும் காணப்படுகிறது. இதே போல சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை உள்ளிட்ட கடல் பகுதியிலும் கடல் சீற்றமாக காணப்படுகிறது.